என் அன்பு யூடியூப் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வள்ளுவன்ஸ் வியூ. இந்த சேனல்ல நான் புதுசாக ஆரம்பிக்க போற செக்மெண்ட் தான் வள்ளுவன்ஸ் வியூ. அதாவது ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றின ஒரு குட்டி ரிவ்யூ ஒன்று கொடுத்துட்டு அந்த ரிவ்யூவோட மட்டுமே நிறுத்திடாமல் அந்த திரைப்படத்துக்குரிய திருக்குறள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த புது செப்போடைய கான்செப்ட். ஏன்னா நம்ம திருக்குறள் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சேனலில். ஸோ அதனால் அதையும் சேர்த்து சொல்ல போகிறதா இந்த புது செக்மெண்ட். ஸோ அதனால் இது நீங்கள் வரவேற்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் பேச போகிற முதல் திரைப்படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆன சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம். ஸோ அந்த ரிவ்யூ என்ன, அதுக்குரிய திருக்குறள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். காசு இருக்கிறவங்களுக்கு தான் கோர்ட்டில் நீதி கிடைக்குது, ஏழைகளுக்கு இல்லைங்கிற ஒரு சீரியஸான மேட்டரை தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த அநீதியை தட்டி கேட்கறது நம்ம மக்களுடைய குலதெய்வமாகிய கருப்பு சாமியே ஒரு வக்கீல் ரூபத்தில் வந்தால் எப்படி இருக்கும். இப்படி ஒரு செம்மையான ஃபேண்டசி கலந்த கோர்ட் ரூம் ட்ராமா தான் இந்த திரைப்படம். இப்போ என்னுடைய கருத்தின்படி சூர்யாவுக்கு இது ஒரு தரமான கம்பேக். ஏன்னா ஸ்க்ரீனில் வரும்போதெல்லாம் சும்மா அனல் பறக்குது. குறிப்பாக அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வர்ற அந்த காட் மோட் சீன் எல்லாம் தியேட்டரில் வேற லெவல் மாசுது. அப்புறம் அந்த ராத்து ராசன் அந்த பாட்டுக்கு அவர் போட்டிருக்கிற ஆட்டம் ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்னு தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம இந்த படத்தை பற்றிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே நம்ம பேசி ஆகணும். ஸோ அந்த வகையில் நம்ம ப்ளஸை பற்றி ஃபர்ஸ்ட் பேசலாம். நமக்கு எல்லாருமே தெரியும், ஆர்ஜே பாலாஜி எப்போவுமே ஒரு காமெடி படம் தான் பண்ணுவார். ஆனால் இந்த முறை அவர் ரூட்டை மாற்றி ஒரு சீரியஸ் கதையில், அதாவது ஃபேண்டசியையும் எமோஷனையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த படத்துடைய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இது என்னுடைய கருத்து, செகண்ட் ஹாஃப்ல கடவுள் கேரக்டரோட அந்த பவரை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திரைக்கதை கொஞ்சம் தடுமாறுது, லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, த்ரிஷாவோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அவங்களுடைய அந்த செக்மெண்ட். ஃபைனலாக இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்து லாஜிக்கை ரொம்ப யோசிக்காம சூர்யாவுடைய வெறித்தனமான நடிப்புக்காகவும் அந்த நல்ல மெசேஜுக்காகவும் கருப்பு படத்தை தியேட்டரில் தாராளமாக குடும்பத்தோடு ஒரு தடவை பார்க்கலாம். இந்த கருப்பு திரைப்படத்துக்கு ஏற்ற திருக்குறள் என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தா, என்னை பொறுத்தவரை குறள் எண் 541, அதாவது ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இந்த திரைப்படத்துக்கு இந்த திருக்குறள் பொருத்தமா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் இந்த காமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.